நடிகர் தானே, 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர் தானே அப்படின்னு புரட்சித் தலைவரை பற்றி நிறைய பேர் எள்ளி நகையாடிய நேரம் அது. ஆனால் புரட்சித் தலைவர் பள்ளியில் படிக்கலைன்னா கூட பல்கலைக்கழகமாக தன்னையே மாற்றி கொண்டவர். அதனால தான் அவர் சென்னை தியாகராயர் கலைக்கல்லூரியில் சேர்மனாக அவரால் இருக்க முடிஞ்சது. அவர் வாரி கொடுக்குற வள்ளல் மட்டும் இல்லை, தன்னோட வாசலை தேடி வானவில் கேட்குற ஆள்கள் வந்தால் கூட வளைச்சி கொடுக்குற வல்லமை பெற்றவர். அதே மாதிரி ஒரு சம்பவம், அன்னைக்கு ஒரு நாள் ஏவிஎம்மில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கார் வெளியில் போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு காரை நிறுத்த சொல்கிறாரு. அப்புறமா கண்ணாடியை இறக்கிட்டு வெளியில் இருக்க செல்வத்தை பார்த்து ஹலோ செல்வம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பேருக்குள்ளவர் திடீர்னு திரும்பி, ஐயா உங்களை பார்க்க தான் நீங்கள் என்னை பார்த்து கரெக்டாக கூப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சினி நியூஸ் செல்வமா. அப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர். அதுக்கு செல்வம் என்னோடய ஃப்ரெண்டோட தம்பிக்கு தியாகராய கல்லூரியில் இடம் வேணும் ஐயா, ஆனால் ஃபஸ்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட்டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, அவங்க பேர் அவங்களோட மார்க்கு தகுதியெல்லாம் கேட்டுக்கிறாரு. பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிறாரு. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அவர்கிட்ட எப்பயுமே இல்லை முடியாது அப்படிங்கிற வார்த்தை வந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா 2 நாள் கழித்து சத்யா ஸ்டூடியோவில் எம்ஜிஆர் ஐயாவை பார்க்குறதுக்காக காலேஜ் சீட்டு விஷயமா செல்வம் போகிறாரு. தன்னுடைய யாருங்கிற அந்த இதெல்லாம் எழுதி ஸ்லிப்பை கொடுத்து விடுறாரு. ஆனால் அசிஸ்டண்ட் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால அந்த ஸ்லிப்பை ஐயா கிட்ட கொடுக்கவே இல்லாமல் ஸ்லிப்பை திருப்பி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த செல்வம் சரி இவர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறாரு போல், நம்மளை ஒரு மாதிரி இதாக நினைக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சி மனசுக்கு வருத்தப்பட்டுட்டே வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட நல்ல நேரம் சார் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காரில் கரெக்டாக வெளியில் வராங்க. அப்போது அவர் இவரை பார்த்துட்டு ஸ்டுடியோக்கு என்ன ஏன் பார்க்காம போகிறீங்கன்னு அவராகவே இவரை கூப்பிட்டு கேட்கவும் இவர் எல்லா விஷயமும் சொல்கிறாரு. அவர் உடனே அசிஸ்டண்ட்டை திரும்பி பார்க்குறாரு. அவர் ஐயோ அப்படின்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், இப்போவும் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு தான் கடைசி நாள். இதில் அவருக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் இப்போயும் நம்மளை சும்மா சமாதானப்படுத்த சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு செல்வம். மறுநாள் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் தயாரிப்பாளர் வேலுமணி அவர்களோட பையன் சரவணனோட திருமணம் நடக்குது. அதை வாழ்த்துறதுக்காக வந்த எம்ஜிஆர் மண்டப ஓரமாக இருந்த புல்தர வட்ட வரிசையில் உள்ள சேரு சோஃபாவில் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸு, பெரிய பெரிய ஆட்கள், பிரமுகர்கள் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. அந்த செல்வங்கிறவர் அவர் வந்த நேரம் அவருக்கு சேர் இல்லாமல் இருக்குது. சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். இதை பார்த்த எம்ஜிஆர் செல்வம் டென்ஷன் ஆகாதீங்க, சீட்டு கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகாதீங்க, நான் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்த சேர்லேயே கொஞ்சம் நகண்டு உட்காந்துக்கிட்டு இடம் கொடுக்குறாரு. அவர் 2 அர்த்தம் வர்ற மாதிரி பேசியிருக்காரு. அது அவருக்கு புரியல. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டார். மறுநாள் காலையில் சீட்டு கேட்ட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உன் தம்பி சீட்டு விஷயம் என்னாச்சுப்பா, நான் சார்கிட்ட சொன்னேன், அப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ, அவர் அழகாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டாரு. இன்னிலேருந்து என் தம்பி காலேஜுக்கு போகிறான், நான் இதை சொல்கிறதுக்கு உங்களை ட்ரை பண்ணுறேன், உங்களை தான் பார்க்க முடியல, உங்ககிட்ட விஷயம் சொல்லவும் முடியல, அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இதை கேட்ட செல்வம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ, இதனால தான் அவர் நேற்று 2 பொருள் படுற மாதிரி சொல்லியிருக்காரு போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்ல கிளம்புறாரு.